நல்ல பொண்ணாச்சே. ஐயோ ஐயோ, அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. பகவானே, அம்பி ஆட்டோ கூட்டம் வந்து குதிக்குதுங்க. சீக்கிரம் டைம் ஆகுது, ஆட்டோ எடுங்க. போங்க போங்க. போனா எங்க போறீங்க? அதான்ப்பா மயிலாப்பூர் சித்தவீதி போயேப்பா. அப்படி சொல்லுங்க. என்னமா அடிக்கடி உங்க கூட தெரிஞ்ச மாதிரி சொல்லுங்க. விஜயாவுக்கு வேற சீரியஸா இருக்கு. விஜயாவுக்கு சீரியஸா? ஏமா விஜயாவுக்கு சீரியஸ்? அந்த பொண்ணு என்ன வயசு இருக்கும்? 24 வயசு தான் ஆகுதுப்பா. சின்ன வயசால இருக்கு. ஆமாப்பா, நிறமாச கர்ப்பிணி வேற. மணி 12க்குள்ள போகணும். சீக்கிரம் போங்க, ஓடு சீக்கிரம். சீக்கிரம் போய். எனக்கு என்னமோ பதட்டமாவே இருக்கு. ஏன்னா விஜயாவுக்கு தலையில அடிபட்டிருக்கு. தலையில அடிபடுறதுக்கு என்னமா நடந்துச்சு? அந்த படுவாவி தண்டால முரட்டுத்தனமால பிடிச்சு தள்ளி விட்டுருக்கான். அவன் யாருன்னு சொல்லுங்க மாமி. லாரிய வாடகைக்கு எடுத்து கொள்றேன். அவன் அந்த ஆண்டவன் பாத்துப்பா, நீ போ. ஏண்டி, தண்ணி அடிக்கிறதுக்கும் கஞ்சா பிடிக்கிறதுக்கும் அலையறவன் அந்த கௌதம். அவனை போய் லவ் பண்ணி அவதிப்படுறாளே. விஜயா பொழைச்சு எழுந்தாள்னா தெருக்கோடி பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கிறதா வேண்டின்னு இருக்கேன். விஜயாவுக்கு என்னாச்சோ? என்னடா தம்பி, 12 மணிக்கு முன்ன வந்துட்டேன். விஜயாவுக்கு என்னாச்சோ தெரியும். ஆமா, அந்த பொண்ணு சின்ன வயசு, தலையில அடிபட்டுன்னு சொன்னீங்க. என்ன நடந்துச்சு? அந்த எடுபட்ட பையன் கௌதமுக்கும் அவ ஆத்துக்காரிக்கும் 2 வாரமா சண்டை. நேத்து மொட்டை மாடியில சண்டை முத்திடுத்து. மாடியில இருந்து அவளை தள்ளி விட்டுட்டான். மாடியில இருந்து தள்ளி விட்டானா? அதுக்கப்புறம் என்னாச்சு? யாருக்கு தெரியும்? அவன் தான் கட் பண்ணிட்டு தொடரும்னு போட்டுட்டானே. கட் பண்ணிட்டு தொடரும்னு போட்டானா? நீங்க எல்லாரும் எதை பத்தி பேசுறீங்க? நீ டிவில ஜீவநதி சீரியல் பாக்குறதே இல்லையா? அப்ப இவ்வளவு நேரம் சீரியல்ல நடந்ததை பத்தி தான் பேசிட்டு வர்றீங்களா? அடி பாவி, ஏதோ சீரியஸ் உசுர பணைய வச்சு லாரிக்குள்ளெல்லாம் விட்டு நான் ஓட்டிட்டு வந்தா நீங்க சீரியலை பத்தி பேசிருக்கீங்க. இதுக்கு இடையில ஐயோ வேற, அம்மா வேற, சீக்கிரம் போட அம்மா வேற. எங்க தம்பி ஒரே ஒரு தடவை பாத்துக்கோண்டா. நீங்க இன்னைக்கு பிழைக்கிறீங்களான்னு பாருங்க. எவ்வளவு நேரமா சார் நின்று வேடிக்கை பாக்குறீங்க? பள்ளத்துல விழுந்ததுல இருந்தே பாத்துட்டு தான் இருக்கும். பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஹெல்ப்? என்ன சார் இது? பிளானிங். அப்படின்னா திட்டம். ஓ, இது ஓகே அண்ணா. இப்ப இது சரியா? சரிண்ணே. தூக்குமாமா, தூக்கு. சார், ஆட்டோல கால் வைக்காதீங்க சார். என் மேல வைக்கிற மாதிரியே இருக்கு. ஓஹோ, சாரி. இது எதுக்கு? ஆட்டோல அழுக்குப்பட்டுருச்சுல்ல. என்ன ஒரு புத்திசாலித்தனம். உண்மையிலே பெரிய மாவீரன் சார். ஓகே, நான் வரேன். ஹெல்ப் பண்ணி நீங்க பாட்டு போயிட்டு இருக்கீங்க. சார், என்ன பண்ண சொல்றீங்க? சார், திரும்ப உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணவனா? என்ன ஹெல்ப் பண்ண போறீங்க? சார், ஆட்டோல உட்காந்து எங்க போகணும் சொல்லுங்க, நான் இறக்கி விட்டு போறேன். அவ்வளவு சிரமம் உங்களுக்கு வேண்டாம். இதுல என்ன சார் சிரமம் இருக்கு? நீங்க என்ன ஹெல்ப் பண்ணீங்க, திரும்ப நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறேன். ஏறுங்க சார். வேண்டாங்க. நீங்க ஏறி உட்கார்ந்தாதான் என் ஆத்மா சந்தோஷப்படுங்க. ஏறுங்க. ஐயோ வேண்டாங்க. யாருங்கன்றலாம் பாவம் கொஞ்சுறாருல, ஏறி உட்காருவானே. என்ன மாமா அடம் பிடிக்கிறாரு? ஏறு மாப்பிள, இதுலயே போயிருவான். மாமா சொல்றாருல, ஏறுங்க. ஆனா ஒரு கண்டிஷன், நான் ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் மீட்டருக்கு மேல எக்ஸ்ட்ரா காசு கொடுன்னு கேட்கிறேன். மீட்டர் ஃபுல்லா மீட்டர். தேவல்ல மீட்டர். மீட்டர் தான் ஆட்டோ வந்தா மீட்டர். என்னங்க இது? நன்றி விசுவாசம் வேணும்யா. நான் நன்றி உள்ளவன். கை கொடுங்க. உண்மையிலேயே நீங்க ஒரு நன்றி உள்ள ஜீவன். பின்ன என்ன? அதுக்காக மீட்டர் சுருத்தங்க மாதிரி உடைச்சிட்டீங்க சார். ஏன் தம்பி? ஏறிட்டானுங்க, இறங்குற இடத்த சொல்லாமே வர்றானுங்க. நம்மளும் ஊரை தாண்டிட்டான். கேட்க வேண்டியதான். ஏ சார், ஏ சார், என்னங்க தூங்குறீங்க? ஒருவேளை நீங்க இறங்குற இடத்த தாண்டிட்டோமா? எத்தனை கிலோமீட்டர் வந்திருக்கீங்க? ஊரு தாண்டி 8 கிலோமீட்டர் வந்துட்டங்க. ஐயோ, நாங்கிறது 3 நாள் ஆகுமே. 3 நாள் ஆகுமா? அது என்னடா? ராமேஸ்வரம். ராமேஸ்வரமா? நான் மட்டும்தான் ராமேஸ்வரம். போற வழியில தம்பி திருச்சியில இறங்கிடுவாரு, மாமா மதுரையில குதிச்சிருவாரு. நான் ராமேஸ்வரத்துல மொட்டை போட்டு திரும்பி வரும்போது இவங்க எல்லாம் பிக்கப் பண்ணிட்டு இங்க வந்துடுறோம். அதுக்கப்புறம் நம்ம கன்னியாகுமரி போறோம். கன்னியாகுமரியுமா? போங்கடா பிக்காளி போயிடலாம். ஏதோ இங்க நாங்க இறங்க சொல்லாங்க பார்த்தா ராமேஸ்வரம் கன்னியாகுமரியா? இறங்கலாம். கெஞ்சி ஏற சொல்லிட்டு இறங்க சொல்ற. அப்ப கெஞ்சின இப்ப சொல்றேன் இறங்கடா. மாமா அந்த பொம்மையை கொடு. பொம்மையை வச்சு நான் என்ன பண்ண? அதை கொண்டு குழந்தைல கிடக்கடா. நீ நினைக்கிற மாதிரி தலையாட்டுற பொம்மை இல்ல தம்பி, இது தலையெடுக்கிற பொம்மை. முன்னையாவது திருச்சி ராமேஸ்வரம் மதுரை, இப்ப டோட்டல் தமிழ்நாடு சுத்தணும். டோட்டல் தமிழ்நாடா? ஆந்திராவுக்கும் போறோம். ஆந்திராவுமா? மெட்ராஸ் சுத்தி பார்க்க போறேன். அப்போ சென்ட்ரல் எவ்வளவு? சென்ட்ரல் 110. எக்மோர்? எக்மோர் 100. மவுண்ட் ரோட் 90. ஸ்பென்சர் பிளாசா? ஸ்பென்சர் பிளாசா 80. கேன்
கேனுக்குள்ள ஆட்டோ போகாது. ட்ரிபிள் கேன் 70. ஜெமினி பிரிட்ஜ் 65. கீழே கீழே உன்னை படுக்க போட்டு ஆட்டோ விட்டு சங்கில ஏத்தடா. எங்கடா போணும்? பீச்சுக்கு போறேன். பீச்சுக்கு பிறகு 75 ரூபா வர்றியா? 75 ரூபாயா? அப்ப நம்மளுக்கு கட்டுப்படி நோட்டே டேய், டேய். ஆமா அப்ப நீ எங்க இருந்து வர்ற? துருத்துறப்பூண்டி. அதுக்காக டிக்கெட் எடுத்தா இல்லையா? கள்ள ட்ரெயின்ல வந்தேன். கள்ள ட்ரெயின்ல வந்தாளா? வந்துட்டேன். யாரியா? இதான் ஆட்டோல மிச்சம். நம்ம வேணா உனக்கு மனையில கொண்டு வந்து விடுறாங்களா? அரையா இங்க ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க. என்ன இந்த கோலத்துல பார்த்தானுன்னா பதறிடுவானுங்க. அதுலயும் குறிப்பா கணேசன் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் பாத்துக்க. அவெல்லாம் கதறிடுவா கதறி. நல்ல வேலை நம்ம ஸ்டாண்ட்ல நாயே கிடையாது. டெல்லி பாபு, கணேசா, குமாரு, பிரான்ஸ் பிரான்ஸ் ஏச்சண்டா கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறாங்களே. ஒருவேளை சரக்கரைக்கு அடிச்சுட்டு மட்டி ஆயிட்டானுங்களா? எல்லாரும் திருப்தியா சாப்பிடுங்க. ஒவ்வொன்னையும் என் பொண்ணு காலையில இருந்து ஆசையா செஞ்சது. இன்னைக்கு யாரும் மத்தியான சாப்பாட்டுக்கு நோட்ல கணக்கு எழுத வேண்டாம். எதுக்கு இந்த ஃப்ரீ சாப்பாடுலாம்? எங்க ஆளு ரேஸ்ல ஜெயிச்சிருக்காருல. தம்பிலா பள்ளிக்கு போறீங்களா? எடுபட்டு மேல பள்ளிக்கூடத்துக்கு போற புள்ளைய பிச்சைக்கார புள்ளை என்னமா அடையாளம் தெரியாம பிச்சைக்கார பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாளுங்க. கணேசா, தேவநாயகி இங்க வா. என்ன படையில இருக்கு? சுப்பிரமணி வருவார்ல. யார் நண்பர் சுப்பிரமணியன்? ஓ லூசு பையன். பக்கத்துக்கு போனாலே 10 மைல் ரவுண்ட் அடிச்சு தான் போவான். ஆட்டோ ரேஸ்ல தனி ரூட்ல போயிட்டு இருந்தாரு. இந்த ஜென்மத்துல வர மாட்டாமா? என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? பிரிங்கடா, பிரிங்க, பந்திய பிரிங்கடா. அட பாவிகளா, வரமாட்டான்னு சொல்லி எனக்கு வச்சத பூராத்தையும் சாப்பிடுறீங்களா? டேய், நீங்க நண்பங்களடா, திருடுங்க. இதுவாடா சிலைதான். சாப்பிட நல்லா சாப்பிட. அடாடா, பிச்சைக்காரனா? உங்க தொல்லை தாங்க முடியல. அட கிழட்டு பயலே, உன் கண்ணுக்கு மாறா பிச்சைக்கார மாதிரி தெரியுது. இப்பதானே சாப்பாடு நடந்துட்டு இருக்கு, அதுக்குள்ள பிச்சையா? அப்படி ஓரமா போய் உட்காருப்பா. பந்தி முடிய 15 நிமிஷம் இருக்கு. அது வரைக்கும் இத தின்னுட்டு. அடி பாவி, நீமா இப்படிப்பட்ட அருமையான சாப்பாடு அந்த சுப்பிரமணிய பையலுக்கு கொடுத்து வைக்கலையே. சுப்பிரமணியம் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். புல்லா கட்டு, புல் மீட்டர் புல்லா கட்டு, இலைய தூக்கி போட்டு. ஆஹா, போட வந்த நீ நின்றுச்சுடா. என்ன நட்பு இதெல்லவா நட்பு? ஏய் தூங்கிடாதீங்கடா, சவாரிக்கு போங்க. கட்டு. என்னங்கடா நடத்திக்கிட்டு இருக்கீங்க? பிச்சைக்காரன் சொல்றா, நீ ஒரு ஆள் தானே, பாக்கி சொல்லு. இப்பதான் தெரியுதா உனக்கு? ஐயோ சுப்புவா, ஆட்டோ எங்க? ஆட்டோவா? ஆளே பாட்டு பாட்டா கலந்து வந்திருக்கேன், ஆட்டோவா கேக்குற நீ? ஒரு நாளைக்கு கொழுப்பு உனக்கு. ரொம்ப அடியா? இதையாச்சும் இறக்கப்பட்டு கேட்டு நீ பெண். ஏய், உன்னை யாரு கேட்டது? ஆட்டோக்கு ரொம்ப அடியா? ஆட்டோவா? நொறுங்கி போய் ஒரு ஷாப்ல கிடக்கு, ஒரு 20,000 ரூபாய் பணத்தை கட்டி போய் வாங்கிக்க போ. நீ தானே ஓட்டிட்டு போன, நீ தான் பணம் நான் கட்டணும். தர முடியாது. ஏன் ஆட்டோ எடுத்து போய் இவன் 20,000 ரூபாய் சம்பாதிக்க, இவன் கட்டி வாங்கிக்க. ஹலோ, சுப்பிரமணி ஸ்பீக்கிங். நான் அஞ்சலி. கணேஷ் இல்ல? கணேசன் கொலைக்கட்ட திங்க போயிருக்காரு. என்ன விஷயம்? ஒரு ஷூட்டிங் இருக்கு, அதுக்கு ஒரு ஆட்டோ தேவைப்படுது. கணேஷ் இருந்தா? ஏன் எங்க ஆட்டோல நடிக்காதா? வெரி நைஸ். அப்ப உங்க ஆட்டோவை ஏவிஎம்க்கு இப்பவே எடுத்துட்டு போங்க. அங்க ப்ரொடக்ஷன் மேனேஜரை பாருங்க. இதுவும் ஆடு புலிமா? இல்ல, சினிமா. சினிமாவா? இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். வரேன். அடங்கப்படாது. 2 ஆட்டோ வச்சுக்கிட்டு என்ன ஆட்டம் ஆடுறாயா? என்ன போன்னு சொன்னாங்க, பேசியாச்சு. இப்ப கிளம்பிட்டேன். எங்க? ஷூட்டிங்க்கு. தனியாவா? ஆட்டோவோட. புரியல. புரியல? யோகா உன்னை தொட்டுச்சு, உன்னைய பின்னி பிணைய போகுது. இந்த சினிமா வச்சு அந்த கணேசங்கர கிருஷ்ணனுக்கு இனிமா கொடுக்குறேன். வா. சமர் சார், சமர் சார். ஓகே. சார் நீங்க தான் அஞ்சலி மேடம் சொன்னீங்க. ஆட்டோ டிரைவர் சுப்பிரமணி அஞ்சலி மேடம் தான் அனுப்பி. ஓகே. டேய் கோபாலே, சார் சேர் போடு. பரவாயில்லை பரவாயில்லை. நிமிஷம். டேய் சார் டிஃபன் குடுறா. ஐயோ இருக்குதுடா, எப்போலாம் பரவாயில்ல சாப்பிடுறேன். பரவாயில்ல சாப்பிடுங்க. இன்னைக்கு உங்க ஆட்டோ வச்சு தான் நம்ம ஷூட்டிங். அப்படின்னா நம்ம ஆட்டோ தான் ஹீரோன்னு சொல்லுங்க. ஆமா. சார் ரொம்ப நல்லவன் சார், பழகிட்டீங்கன்னா உசுரையே கொடுப்பான். வெரி குட் மாஸ்டர். என்ன ஆட்டோ ரெடி, எடுத்துக்கலாம். ரெடியா இருக்க சொல்லியா? நீங்க போய் டிஃபன் ரொம்ப சாப்பிடுங்க. நன்றி. ரொம்ப நன்றி. அங்க போய் நம்ம மாஸ்டர், நம்ம ஆட்டோ தான். கெட்டி சட்னி வைக்கட்டுமா? ஊத்துங்க. அடாடாடாடாடாடா, குடுத்து வச்சவன்டா நீங்க. ஐயா, என் ஆட்டோவை நான் கூட இப்படி பாத்துக்கிட்டே இல்லைங்க. உங்க ஆளுங்க சூடமெல்லாம் காட்டுறாங்களே, தங்கமான ஆளுங்க. இன்னும் கொஞ்சம் சட்னி வைக்கட்டுமா? ஊத்தி விடுங்க. ஜோதி வா.
சார் வடகரி வடகரியாலும் தொடகரியாலும் போலாக்குது என்னையா அது சாப்பிடுங்க சார் என்ன சாப்பிடுங்க சார் எந்திரிப்பா சரவணா அந்த ஆட்டோ கண்ணாடியை உட கண்ணாடி உடைக்கலாம் வேகமா வந்து உடையா வேகமா வையா ஐயோ என் கண்ணு விடாதே கண்ணாடி உடைக்கிறாங்களே என்னையா அவளுக்குற ஒன் மோர் அடே மோர் பண்ண நான் வாங்கி தரேன்டா அடே உருடா அடே உருடா நெக்ஸ்ட் ஐயோ கட்ட கட்ட பாக்குறாங்க ஒன் மோர் டேய் இதுக்கு தான் சூட காட்டுங்களா அடே உடப்பா ஓகே மாஸ்டர் ஒன் மோர் அவருக்கு ஒரு ஓர கொடுத்து தொலைக்கிறானே ஒன் மோர் ஓர குடுக்குறா ரோல் பண்ணு வெரி குட் ஆட்டோத்துக்கு தூர போட்டு வேணா கொண்டு வா ஓகே மாஸ்டர் விரோம் பண்ணியா அடே அட தண்டால பயல ஒரு மோர் தரலைங்கிற காண்டி ஆட்டோ அடிச்சு அப்பளம் ஆக்கிட்டேடா ஏன்டா அப்படி செஞ்ச இது அந்த மோர் இல்லையா ஒன்ஸ் மோரியா அப்படின்னா என்ன முதல்ல செஞ்ச மாதிரியே மறுபடியும் செய்யன்னு அர்த்தம் அப்ப தெரிஞ்சே ஆட்டோ அடிச்சு தும்சம் பண்ணிருக்கேடா டேய் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல மேனேஜரை போய் கேளு நீ சொல்லிதானே அவங்க